வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தில் அல்லாஹ் நம்மை ஒரு அற்புதமான நமது உயிரிலும் மேலான கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது விழாவில் ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் வல்ல ரஹ்மான் ஒருவனே உரித்தானதை, அதுபோன்று அதற்கு அடுத்து நாம் நேசிக்கின்ற, நாம் உயிரை விட நேசிக்கின்ற நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உயிருக்கும் மேலானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வருகை இந்த பூமிக்கு ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது. நாகூர் ஹனீஃபா அவருடைய பாடலை ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கோமான் நபிகள் தோன்றாதிருந்தால் குர்ஆன் வந்தே இருக்காது, மாமறை குர்ஆன் இறங்காவிட்டால் நானிலம் திருந்தி இருக்காது. இந்த நானிலம் இன்றைக்கு ஓரளவுக்காவது மனித நேயத்தோடு செயல்படுகிறது என்றால் அதற்கு ஒரு வழிகாட்டியாக நமது உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் உயர்வான இடத்தில் வைத்து நாம் கண்ணியப்படுத்துகிறோம். நமக்கு கலிமாவினுடைய முழு விளக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபியினுடைய அந்த மீலாது விழாவில் நாம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த விழாவை கொண்டாட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கெல்லாம் பார்க்கின்றோம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிப்பது மனிதனுக்கு தேவையானது. அவன் உயிர் வாழ முக்கியமாக தேவைப்படக்கூடியது விவசாயம். அந்த விவசாயம் இருந்தால்தான் இந்த உலகம் செழிப்பாக வாழும். ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் ஒரு வாழை கன்றை நடுகிறோம். அது 8 to 9 மாதம் குலைத்தழுகிறது. அதன் பின்பு அதை அறுவடை செய்வதற்கு 4 மாதங்கள் பிடிக்கின்றது. 1 வருடம் அல்லது 1.25 வருடம் காத்திருக்கின்றோம். அதுபோன்று ஒரு தென்னை மரத்தை நட்டால் அது 5 வருடத்திற்கு பிறகுதான் அது பலன் தர ஆரம்பிக்கின்றது. அப்போ ஒரு வாழை மரமோ தென்னை மரமோ ஒரு நெல்லோ ஒரு நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருட்களோ உற்பத்தி பண்ணுவதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது, எவ்வளவு முயற்சி தேவைப்படுகிறது, எவ்வளவு பொருளாதாரம், எவ்வளவு மனித உழைப்பு, அதற்காக நாம் காத்திருந்து அதை அறுவடை செய்து அது நம் கைக்கு வந்து சேர்ந்து நமக்கு உணவாக கிடைக்கின்றது. நமது ஆரோக்கியத்துக்கு அது உயிராக இருக்கின்றது. அப்படித்தான் நாம் கல்லூரியில் சேரும் பொழுது ஒரு விதையாக இங்கு உள்ளே நுழைகின்றோம். அந்த விதைக்கு உரமாக இந்த உஸ்தாதுமார்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து உங்களுடைய அந்த காலங்கள் வரும் வரை 5 வருடம் 7 வருடம் 3 வருடம் என்று உங்களுக்காக அந்த வாழையையும் தென்னையும் அந்த நெல்லையும் துவரை போன்ற அந்த உணவு பொருட்களை தயார் பண்ணுவதற்கு ஒரு விவசாயி எவ்வளவு முயற்சி எடுக்கின்றானோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேலையைத்தான் இங்கு இருக்கக்கூடிய நமது உஸ்தாதுமார்கள், கண்ணியமிக்க நமது ஆலா உஸ்தாத் அவர்கள் நமக்காக அதை உருவாக்கி தருகின்றார்கள், உங்களுக்காக உருவாக்கி தருகின்றார்கள். இந்த நேரங்களை சரியாக பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு விருட்சங்களாக அந்த விவசாய பொருள்கள் உற்பத்தியாகி எவ்வாறு மனிதர்களுக்கு இந்த உலக சமுதாயத்திற்கு பயன்படுகின்றதோ அதுபோன்று நாம் இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள பிள்ளைகளாக உருவாக வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். கல்வி என்பது ஒரு முக்கியமான ஒரு கேடயம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அப்படிப்பட்ட அந்த கல்வியை நாம் சரியான முறையில் சிறு வயதுகளில் நல்ல முறையில் ஆர்வத்தோடு பயின்றால்தான் நாம் முழுமையாக அந்த கல்வியை உள்வாங்கி அதற்கான ரிசல்ட்டை வெளிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவதற்காக நேர்காலம் பார்க்காது இரவும் பகலும் உங்களுடைய உஸ்தாத்மார்கள் முதல்வர்கள்
உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு தினமும் இரவு வரை போனில் பேசி இன்றைக்கு என்ன நடக்கின்றது, பிள்ளைகள் என்ன பாடம் போகின்றது, என்ன மாதிரி இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை, என்ன தேவை என்று உஸ்தாத் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய ஒவ்வொரு கேம்பஸையும் கவனித்து அவர்கள் அர்ப்பணமாக உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் விளங்கி அறிந்து நாம் அவர்களை விளங்கி அதற்கான ஒரு நன்றியாக நாம் கல்வி குழுமத்தில் முழுமையாக இருந்து கடைசி வரை நல்ல பிள்ளைகளாக உருவாகி இங்கிருந்து வெளியேறும் பொழுதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் உங்களை உருவாக்கிய இந்த அத்தாய் குடும்பத்திற்கும் உஸ்தாதுமார்களுக்கும் ஒரு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட உற்சாகமான ஒரு பிள்ளைகளாக நீங்கள் ஒரு நொடி கூட சோர்ந்து விடாமல் இந்த கல்வியை சீரிய முறையில் கற்க வேண்டும். அப்படித்தான் இந்த உலகத்தில் உங்களை எதிர்பார்க்கின்றார், இந்த சமுதாயம் எதிர்பார்க்கின்றது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் பெற்றிருக்கின்றோம் என்ற சந்தோஷத்தில் இந்த உஸ்தாதுமார்களும் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் உணவு உண்ணும் பொழுதே நாம் ஒரு கவலத்தை எடுத்து வாயில் வைக்கின்றோம். ஆனால் அந்த உணவுக்கு பின்னால் எத்துணை பேருடைய உழைப்பு இருக்குது என்பதை நாம் ஒரு நாளும் சிந்தித்ததில்லை. ஏனென்று சொன்னால் இந்த இந்திய தேசத்தில் சுதந்திரத்துக்கு பிறகு ஜெனரேஷன் உருவாக விவசாயத்தை விரிவுபடுத்தினால்தான் இந்த விவசாயத்தை கொண்டு இந்த மக்களுடைய பசியை தீர்க்க முடியும் என்று பசுமை புரட்சி என்றெல்லாம் ஆரம்பித்து அன்றைய காலகட்டங்களில் அந்த விவசாயத்தினுடைய அந்த இதை ஊக்குவிக்கின்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடத்தித்தான் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய உணவு கேந்திரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உழைப்பை கொண்டுதான் இன்றைக்கு நாம் நிறைய உணவுகளை நாம் உண்ண முடிகின்றது. அதுபோன்றுதான் இந்த அத்தாய குழுமம் மிகப்பெரிய தியாகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் பலவிதமான இன்னல்களை சந்தித்துத்தான் உங்களுக்கு இந்த குழுமம் உழைத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் விளங்கி கல்வி கற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதற்காகத்தான் இத்துணை விளக்கங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. உழுதுண்டு வாழ்வோரெல்லாம் வாழ்வோர், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று அந்த காலத்தில் உங்களுக்கு பழமொழி உண்டு. அதுபோன்று உங்களுடைய கல்விகள் பலனடைய போது உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் உங்களுக்கு பின்னால் வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நீங்கள் உருவாகி இந்த மாணவ செல்வங்கள் இந்த தேசத்திற்கும் நம் சமுதாயத்திற்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு கேந்திரங்களாக நீங்கள் உருவாகி இந்த நாட்டை உயர்த்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம் சமுதாயம் உயர்ந்து வாழ்வதற்கு கல்வி ஒன்றை தவிர வேறு எதுவுமே நம்மளை முன்னேற்ற முடியாது என்று நீங்கள் உறுதியோடு நீங்கள் நம்பி இந்த களத்தில் இறங்கினால் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்காக உழைக்கின்ற உஸ்தாத்மார்கள் நமது ஆலா உஸ்தாத் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் நமக்கு உறுதியாக நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மற்ற சமூகதாய நண்பர்களாக இருக்கட்டும், அனைவர்களுக்கும் நல்ல ஒரு நீண்ட நெடிய ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தந்து பல்லாண்டு காலங்கள் வாழ்ந்து நிறைய சேவை செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.